ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்கு எங்கே இருந்து தான் எங்களுக்கு மட்டும் இந்த கோல்டு வருதுன்னு தெரியல. வீட்டில் 3 பேருத்துக்குமே கோல்டாக இருக்குது. டேப்லெட்ஸ் போட்டுமே சரியாகலை. சம்மர் டைமில் சிக்கன் வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த கோல்டுனால எது சாப்பிட்டாலும் மண்ணை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சரி ஃபுட்டு தான் அப்படின்னு ஸ்நாக்ஸ் பக்கமாக போனால் அது மார்பிள் கல்லை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட் தான் போயிருந்தோம். விரால் மீன் தான் பார்த்தோம். அது உயிரோடு இருக்கிறத பார்த்தா சாப்பிட்றதுக்கு தோணலை. சரின்னு சங்கரா மீன் வாங்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் அவ்வளோ பிடிக்காது. அவர் வந்து ப்ரானும் சிக்கனும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வீக் டேஸில் மேக்ஸிமம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுவோம். பட் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இன்னைக்கெல்லாம் நான்வெஜ் சைடு போயாச்சு. ஆஃபீஸ் முடிஞ்சதுமே எறா வண்டி அப்படின்னு போய் அவசர அவசரமாக நான்வெஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இப்போ அதை நின்று செய்யணுமே, அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணுமே, அதுதான் முடியல. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சோம்பேறி சிக்கன்னு யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருந்தது. இதில் ஒரு ரகம் தான் இதுவும். அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் தண்ணி மாதிரி கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுக்காக பண்ணியிருந்தேன். சும்மாவே ஹர்த்திக்கு அம்மா தூக்கிக்கோன்னு பின்னாடியே வருவான். இப்போ கோல்டு வேறையா, சுத்தமாக என்ன விடுறதில்ல. எங்கடா அந்த டிஸ்டர்பன்ஸை காணுமே, கால்குள்ளேயே நிற்பானே அப்படின்னு பார்த்தா அவனோட சேவிங்ஸ் உண்டியல் எடுத்து உடச்சி காசெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் பணம் எல்லாமே உள்ளே போட்டுட்டோம். அது காயினோட மெர்ஜ் ஆகும்போது அந்த நோட் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஹர்த்தி கையில் ஏதாவது காயின்ஸ் எல்லாம் கொடுத்து போட சொன்னால் அவன் கையில் எடுத்து அதை ஷேக் பண்ணி கீழே வச்சு அதுக்கப்புறம் காயின் போடுவான். அதை வச்சு விளையாடிட்டே இருப்பான். பார்த்ததுலேருந்து நாங்கள் கொஞ்சம் இந்த பணம் எல்லாம் போடுறதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஒன்லி காயின்ஸ் மட்டும் போடுவோம். சரி அதுவுமே ஃபில் ஆயிடுச்சு. போட்டால் உள்ள சீக்கிரமாக போகிறதில்ல. அதுலேருந்து எல்லாமே எடுத்துடலாம், புதுசாக ஒன்று வாங்கிடலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த வேலை அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு சமைக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்படியே சாதமும் வச்சு விட்டாச்சு. இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.